அவமானம், அசிங்கம், கடைசியா படுதோல்வி இப்படி அடுத்தடுத்து நெறைய இன்னல்கள், கஷ்டங்கள சந்திச்சுக்கிட்டு இருக்க மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியா. இதில நேத்து சிஎஸ்கே அணிக்கு எதிராக மோசமா தோல்வி அடைஞ்சத தொடர்ந்து ஏறக்குறைய பிளே ஆஃப் வாய்ப்பு சான்ஸ மும்பை இந்தியன்ஸ் அணி நிச்சயமா 100% இழக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மிச்சம் இருக்கிற 5க்கு 5 ஜெயிச்சா கூட 14 புள்ளிகள் மட்டும் தான் வர முடியும் மும்பை இந்தியன்ஸ். ஆனா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 12, 13 இருக்காங்க. டாப் 5 அங்க மிகப்பெரிய போட்டியில இருக்கு அப்படிங்கிறதால, கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்குறாங்க அப்படின்னு இப்பவே உறுதியாக சொல்லிறலாம். ஆனா இத பத்தி பேச வந்திருந்த ஹர்திக் பாண்டியா அவர் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல நேத்து நடந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வி அடையறதுக்கு காரணம் சிஎஸ்கே உடைய ஒரு இந்த ஏமாற்று வேலை. அவங்க இந்த விஷயத்துல ஏமாத்திட்டாங்க. அதனால தான் நாங்க இந்த மேட்ச்ல இப்படி தோல்வி அடைந்தோம், ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா நம்ம சிஎஸ்கே மேல ஒரு ரொம்ப பெரிய பழி குற்றச்சாட்ட அவரு பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது மும்பை மோசமான தோல்விக்கு சிஎஸ்கே தான் காரணம், அவங்களுடைய இந்த செயல் தான் காரணம் அப்படின்னு ஒரு பழிய நம்ம சிஎஸ்கே மேல போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஹர்திக் அவருடைய இந்த ஸ்பீச்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அவர் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிவம் துபே நேரடியாக ஹர்திக் அவர்கிட்ட போயிருக்காரு. வாக்குவாதத்திலும் அவர் ஈடுபட்டிருக்காரு. அந்த வகையில நம்ம சிஎஸ்கே எந்த விஷயத்துல இப்ப மும்பை இந்தியன்ஸ் அணிய நேத்து நம்ம ஏமாத்தி ஜெயிச்சோம்? எதுக்காக நம்ம சிவம் துபே ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு? ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே மேல சொல்லியிருக்க அந்த குற்றச்சாட்டு, ஸோ இது எல்லாத்த பத்தியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்க. இந்த ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் அணி இனிமேல் அவங்க பிளே ஆஃப்க்கு வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது இப்போ ஏறக்குறைய உறுதி ஆனதை தொடர்ந்து ஹர்திக் பாண்டியா அவர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனுக்கு வராரு. அவர்கிட்ட கேள்வியும் எழுப்புறாங்க. ஏன்னா இந்த ஆண்டு ஐபிஎல் அவ்வளவு சிறப்பாக இல்லை, நம்ம சிஎஸ்கேவாவது பரவாயில்ல, தோனி இல்லை அப்படின்னாலுமே ஒரு 2 ஆட்டங்கள் தோல்வி அடைஞ்சாங்க, ஆனாலுமே ஜெயிச்சாங்க. இன்னும் பிளே ஆஃப் ரேஸுக்கு உள்ள சிஎஸ்கே அதிகாரப்பூர்வமாக இருக்காங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி இன்னும் 5 ஆட்டம் இருக்கு, 5 ஆட்டமும் ஜெயிச்சா கூட பிளே ஆஃபுக்கு வர முடியாத மோசமான நிலைமைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி இதுக்கு முன்னாடி எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனதில்லை. ஸோ இப்படி அடுத்தடுத்து கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அவருக்கு அவமானம், தோல்வி, அசிங்கம் இப்படி தொடர்ச்சியாக நிறையா அசிங்கங்களை இப்போ ஹர்திக் பாண்டியா அவரை தொடர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே இந்த ஆட்டம் நாங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு எங்களுக்கு இந்த பீச் மைதானம், முக்கியமாக சிஎஸ்கே இந்த மாதிரியான விஷயங்களில் எங்களை ஏமாற்றி தான் இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டை இப்போ போஸ்ட் மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியா அவர் பேச வர்றப்ப சொல்கிறாரு. அதில் முக்கியமாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக தூக்கி வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு இந்த ஆட்டம் டாஸ் போடுறப்ப இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவரால் டாஸ் ஜெயிக்க முடியல, தொடர்ச்சியாக அவர் டாஸ் தோத்துக்கிட்டு தான் இருக்கார். இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராகவும் டாஸ் தோக்குறாரு ருத்ராஜ். ஹர்திக் பாண்டியா டாஸ் ஜெயிச்சுட்டு நம்ம சிஎஸ்கேவை ஃபஸ்ட்டு பேட்டிங் விளையாட வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா பிச்சை பார்த்தேன், பிச்சு நல்ல ஃப்ளாட்டாக இருக்குது, செம்மையான பேட்டிங் பிச் ட்ராக்காக இருக்குது, அதனால் நாங்களே ஃபஸ்ட்டு இறங்கி அதிரடியாக அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் ரன் சேசிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இருக்குது, அதனால் நாங்களே ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வராங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு. மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க கஷ்டப்படுறாங்க. கடந்த ஆட்டத்தில் செஞ்சுரி அடித்த நாயகன் அவரே பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகிட்டார். ஸோ அவர் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து நமன் மட்டும்தான் கொஞ்ச நேரம் விளையாண்டார், ஆனால் பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடலை. ஹர்திக் பாண்டியா அவரும் பேட்டிங்க்கு வந்திருக்காரு. அவர் இந்த அளவுக்கு கடைசி நேரத்தில் டெப்த் ஓவர்களில் இப்படிப்பட்ட மோசமான பேட்டிங்கை ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட நம்மளே சத்தியமாக கடந்த காலங்களில் பார்த்ததில்ல. 24 பந்துகள் வரைக்கும் ஃபேஸ் பண்ணி 18 ரன் மட்டுமே தான் எடுக்கிறாரு. முக்கியமாக கடைசி ஓவர் வரைக்கும் வேறு ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்லேயும் நின்றுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனாலுமே மும்பை இந்தியன்ஸ் அணியை ஒரு நல்ல டஃப்பான டீசெண்டான ஸ்கோருக்கு கூட கொண்டு போக முடியல. அப்படி இப்படின்னு தட்டு தடுமாறி 159 ரன்கள் மும்பை இந்தியன்ஸ் அணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த ரன்னை எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறமா சிஎஸ்கே பேட்டிங் பண்ண வந்தாங்க. சிஎஸ்கே அணியுமே எர்லியாக விக்கெட்டை இழந்தாங்க. ஆனால் ருத்ராஜ் நல்ல ஒரு நங்கூரம் மாதிரி நின்று அந்த ஜிடிக்கு எதிராக எப்படி நல்லா விளையாண்டாரோ அதே போல் நல்லா தான் விளையாண்டார் ருத்ராஜ். கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமையும் இருந்தார். பெருசாக ஸ்ட்ரைக் ரேட் ரன்னை வேகமாக குவிக்கணும் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக தான் விளையாண்டாங்க. 19வது ஓவர் தான் சிஎஸ்கே அணியை அந்த 160 அப்படிங்கிற அந்த டார்கெட்டையுமே ரீச் பண்ணாங்க. ஸோ 160 டார்கெட்டை பார்க்குறப்ப 19வது ஓவர் வரைக்கும் விளையாண்டுருக்க வேண்டாம், ஒரு 2-3 ஓவருக்கு முன்னாடியே கூட ஆட்டத்தை நிச்சயமாக முடிச்சிருக்கலாம். ஆனாலுமே அதை பண்ணாமல் கார்த்திக் சர்மா, ருத்ராஜ் 2 பேருமே பொறுமையாக விளையாண்டு தான் சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வச்சாங்க. ஸோ இந்த விஷயத்தையுமே கூட ஹர்திக் பாண்டியா அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நாங்கள் தான் சரியாக பேட்டிங் பண்ணல, தப்பாக பேட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா சிஎஸ்கே அவங்களுமே ஸ்லோவாக தான் பேட்டிங் பண்ணாங்க, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாங்க. விக்கெட்ஸ் மட்டும் அவங்க காப்பாற்றிட்டாங்க. விக்கெட்ஸ் விழுந்திருந்தா
நாங்களும் இந்த மேட்ச்சில் உள்ளே வந்திருப்போம். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஆட்டத்தினுடைய பிட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. நல்ல பேட்டிங் பிட்ச் ட்ராக்கு கிடையாது. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் பிக் ஸ்கோர் அடிக்கக்கூடிய ஒரு பிட்சாக கூட கண்டிப்பாக இந்த பிட்ச் இல்லை. ஆனாலுமே எதுக்காக சிஎஸ்கே அவங்க பிட்ச் ரிப்போர்ட்டில் இது வந்து பேட்டிங் பிட்ச் நல்ல ஃப்ளாட்டாக இருக்குது, மினிமம் 200 ரன் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆட்டம் துவங்குறப்ப எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அந்த பிட்ச் ரிப்போர்ட்டை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். அந்த பிட்ச் ரிப்போர்ட் கண்டிப்பாக 200க்கும் அதிகமான ரன்கள் ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதால தான் நாங்களுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்தோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத எங்களுக்கு பின்னாடி தான் உணர முடிஞ்சுது. நான் அந்த இடத்துல அப்படிப்பட்ட தவறான முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு கொடுத்த அந்த தவறான பிட்ச் ரிப்போர்ட் தான் காரணம். ஸோ நாங்கள் தான் பேட்டிங் சரியாக பண்ண முடியாமல் அவுட் ஆகி போயிட்டோம், கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பார்த்தா சிஎஸ்கே அவங்களுமே ரொம்ப ஈஸியாக நல்ல ரன் ரேட்டில் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் விக்கெட்டும் அவங்க பெருசாக இழக்கலை. ஆனால் பேட்டிங் பண்ணுறதுக்கு கார்த்திக் சர்மா, ருத்ராஜ் 2 பேருமே கஷ்டப்பட்டதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப கண்டிப்பாக பிட்ச் ரிப்போர்ட் கொடுத்தது தப்பாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் பிட்ச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் இந்த ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்சதுமே உடனடியாக பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருந்தோம். ஆனால் பிட்ச் ரிப்போர்ட்டில் தவறான ரிப்போர்ட்டை எங்களுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண எடுத்த முடிவு தவறான முடிவு. அது முழுக்க முழுக்க பிட்ச் ரிப்போர்ட்டை பார்த்து நல்ல பேட்டிங் பிட்சாக இருக்குது, நல்ல பிக் ஸ்கோர் எடுக்கலாம் அப்படின்னு நம்பி தான் இறங்கினோம். ஆனால் பிட்ச் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை. அதனால் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பிட்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்துன்னு போட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே அவங்க தவறான பிட்ச் ரிப்போர்ட் கொடுத்தது நாங்கள் தோல்வி அடையிறதுக்கு காரணமாக இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு இருந்த கடைசி வாய்ப்பு பிளே ஆஃபுக்கான வாய்ப்பையும் இழந்து தோல்வி அவமானம் அசிங்கத்தோட நாங்கள் வெளியேற நிலைமை இப்போ சிஎஸ்கேவால் ஏற்பட்டுடுச்சு. கடைசி ஆட்டத்தில் எங்களுக்கு இருந்த கடைசி வாய்ப்பு ஆட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்சும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எல்லா பிளேயர்களுமே பேசிக்கிட்டு இருக்கப்ப சிவம் துபே அவர் நேரடியாக போயிருக்காரு ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட. ஸோ ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட 2 பேருமே ஒரு மாதிரி பரபரப்பாக கொஞ்சம் வாக்குவாதம் சண்டை அப்படிங்கிற மாதிரியும் தான் தெரியுது. 2 பேருமே ஒரு மாதிரி மோதிக்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. வாக்குவாதம் நடந்திருக்கு 2 பேருக்கு நடுவில். அதாவது ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே மேலே வச்ச அந்த குற்றச்சாட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அதே போல் சிவம் துபே 2 பேருமே போய் ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட நாங்கள் தவறான பிட்ச் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு எங்கள் மேலே நீங்கள் குற்றம் சுமத்துறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. சண்டையும் மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே நடந்த அந்த சம்பவத்தை பார்த்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஹர்திக் அதுக்கப்புறமா சிவம் துபே 2 பேருமே வாக்குவாதம் சண்டையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹர்திக் அவருடைய புதிய காதலை அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகிழ்ச்சி அடைஞ்சு கண் கலங்கியிருக்காங்க. நடந்த இந்த சண்டை மாதிரியான சம்பவத்தை பார்த்து அவங்களும் கண் கலங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை புதிய காதலி வந்த நேரமாக என்னன்னு தெரில. ஹர்திக் பாண்டியா அவருக்கு எதுவுமே விளங்க மாட்டேங்குது, தொட்டது துவங்க மாட்டேங்குது, அடித்தது விளங்க மாட்டேங்குது, ரன்னும் அடிக்க முடியல, கேப்டனாகவும் ஒன்றும் ஜொலிக்க முடியல. தொடர்ந்து தோல்வி அவமானம் அசிங்கம் இந்த மாதிரியான விஷயத்த மட்டுமே ஹர்திக் பாண்டியா அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தை விட மிக மோசமாக ஹர்திக் பாண்டியா அவருடைய கேப்டன்சியில் 5 ஆட்டம் மிச்சம் இருக்குது. அதுக்குள்ளேயே பிளே ஆஃப் ரேஸை விட்டு இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியேற மாதிரியான மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சிஎஸ்கே தப்பாக கொடுத்த அந்த பிட்ச் ரிப்போர்ட் தான் காரணம் அப்படின்னு சிஎஸ்கே மேலே ஹர்திக் அவர் குற்றம் சாட்டுறதை பற்றியும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.